கஸ்டமர் எனக்கு கேக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கங்க. என்னம்மா சொல்ற, இவ்வளவு பெரிய கேக்கா வேணான்ட்டாங்க அப்படின்னு பாக்குறீங்களாங்க? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 டேயர் கேக் எப்படி பண்ணலாம்னு பாத்துக்கலாங்க. அப்புறம் எதுக்கு கஸ்டமர் இந்த கேக்க வேணாம்னு சொன்னதையும் சொல்றேங்க. இது 3 டேயர்ல பண்ண கேக் மட்டும் இல்லங்க, 3 ஃபிளேவர்ஸ்லயும் பண்ண கேக்குங்க. ஆமாங்க, என்னென்ன ஃபிளேவர்னு பாக்கலாமா? பாட்டம் டேயர்ல சாக்கோ டஃபலும், மிடில்ல வந்து ரசமலாயும், டாப்ல வந்து பிளாக் கலர் ஃபிளேவர் தாங்க கேட்டிருந்தாங்க. நம்மளும் 3 ஃபிளேவர்ஸ் ரெடி பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது ஒரு ஜங்கிள் தீம் கேக்குங்க. கஸ்டமர் எனக்கு எல்லாமே எடிபிள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால எல்லா அனிமல்ஸையும் ஃபாண்டன்ல ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம குண்டான யானையும் அங்கங்க லீஃப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. அனிமல்ஸ்லயே ஹைட்டான அனிமல்ஸ் யாரும் தெரியுமாங்க? வேற யாரு, நம்ம ஜிராஃபி தாங்க. ஜிராஃபியையும் கேக்கோட ஃப்ரெண்ட்ல வச்சுக்கலாங்க. டீலயும் லீஃப் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண ஜீப்ராவே வச்சுக்கலாங்க. ஜீப்ரா வைக்கும் போதுதாங்க பார்த்தேன் அங்க இன்னும் 2 லீஃப் வைக்கணும்ன்றத மறந்துட்டேங்க. அந்த 2 லீஃபை வச்சுட்டு அதுக்கு நம்ம ஜீப்ரா வச்சுக்கலாங்க. மேல எல்லாம் அனிமல்ஸ் வைக்கும்போது எப்படி சிஸ்டர் சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களாங்க? நான் டூத் பிக் ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணிருவேங்க. டாப் டீல டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச லீஃப் வச்சுட்டு நம்ம குட்டி புளியையும் வச்சுக்கலாங்க. புளியோட சைட்லயும் டாப்லயும் லீஃப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. டாப்ல ராஜா வச்சுக்கலாங்க. ஆமாங்க, நம்ம காட்டுக்கு ராஜா சிங்கத்தை வச்சுக்கலாங்க. அவ்வளவுதான், ஜங்கிள் தீம் கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் தோரணம் ரெடி பண்ணுங்க. கான்டென்ட்ல கலக்கலரா தோரணம் மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. எலிபென்ட் சைட்ல கர்வ் மாதிரி வச்சோம்னா நம்ம தோரணம் ரெடி ஆயிடுச்சு. அதே மிடில் அண்ட் டாப் லேயர்லயும் தோரணம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்பதாங்க நம்ம ஜங்கிள் தீம் கேக் ரெடியா இருக்கு. பர்த்டே பாயோட நேமையும் மேல நம்பர் 1 டாப்பரையும் ஹாப்பி பர்த்டே டாப்பரையும் வச்சு இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாங்க. இப்படி பார்த்து ரெடி பண்ண கேக்க எதுக்குமா கஸ்டமர் வேணாம்னு சொன்னாங்க, இப்பனா சொல்லுமா அப்படின்றீங்களாங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, செலிப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலைங்க. எனக்கு கேக் வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுற சிஸ்டர், இந்த கேக்க வேற யாருக்காவது கொடுத்துருங்க சிஸ்டர் அப்படின்ட்டாங்க. நம்மளும் அந்த பையன் பேரை சொல்லி பக்கத்துல இருக்க ட்ரஸ்ட் கொடுத்துட்டோங்க. கஸ்டமர்கிட்டையும் கால் பண்ணி ட்ரஸ்ட்ல பேச வச்சுட்டாங்க. கேக்க ட்ரஸ்ட்ல கொடுத்ததுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பிங்க. அப்புறம் 20 கப் கேக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதையும் ட்ரஸ்ட்ல கொடுத்துட்டோங்க. இதோட இன்னும் 2 கேக்கும் ஆர்டர் வந்துச்சுங்க. டெக்கரேஷன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க. இது மாதிரி உங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ் வேணுமா? ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.